வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஆமா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய மாலை அமர்வில் நாம் காணவிருக்கும் ஒரு அழகான தலைப்பு, சஞ்சித வினை கழியும் ரகசியம். இதே தலைப்பு. இது ரகசியம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு ஒரு அழகான ஒரு தமிழ் சொல் ஒண்ணு இருக்கு, மந்தனம். மந்தனம் என்பது ரகசியம் என்றதுக்குன்னு ஒரு அழகான ஒரு தமிழ் சொல். இப்ப இந்த ரகசியம் ஏன் இந்த சஞ்சித வினை கழியும் ரகசியம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கு அப்படின்னாவே, ரகசியம் என்றாலே ஒரு மறைப்பொருள். அதாவது பிறருக்கு தெரியாமல் மறைத்து வைக்கப்படும் ஒரு விஷயம் அல்லது தகவல் என்று பொருளாம். இந்த பூமியில் பிறந்துள்ள மனித பிறவிகள் அனைவருக்குள்ளும் கருமையம் என்ற ஒரு பொக்கிஷ அறையில் இந்த சஞ்சித கர்மா என்னும் புதையல் கொட்டி கிடக்குதுங்க. சரி, இப்ப இந்த சஞ்சித கர்மாவை நம்ம எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னா, இந்த சஞ்சித கர்ம வினைகளை தீர்க்கும் வழிகள் பற்றி சித்தர்கள் பல பாடல்கள் குறிப்பிட்டிருக்காங்களாம். நம்முடைய ஐயா என்ன கூறுறாங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த நோய் தீர்க்கும் பர்மக்கலை அப்படிங்கிறதும் இதில் ஒன்று அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த வர்மக்கலையில் சில புள்ளிகளை இயக்கும் பொழுது, வர்மக்கலையில சில புள்ளிகளை இயக்கும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் தீரும் அப்படியும், சில புள்ளிகளை இயக்கும் பொழுது நமக்கு உண்டாகக்கூடிய அந்த ஆபத்தானது விலகும் என்றும் கூறப்பட்டுள்ளதாம். இப்போ இந்த வர்மக்கலையில் மட்டும்தான் இந்த கர்ம வினைகள் குறையுமா அப்படின்னா இல்லையாங்க. பக்தி மார்க்கத்திலும் சில மந்திர உச்சாரணங்களை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் போதும் நமது கர்ம வினைகள் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம். அப்போ இந்த கர்ம வினைகள் மந்திர உச்சாரணத்திலும் மூலமாகவும் குறைக்கப்படுகின்றது என்று ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இந்த வர்மக்கலையின் மூலமாக இந்த மாற்றம் எப்படி நிகழும் என்ற கேள்வி நமக்கு உண்டாகுது இல்லையா? அப்ப அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க பாருங்க ஐயா. இந்த வர்மக்கலையில் சில முக்கியமான புள்ளிகளை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் தூண்டும் பொழுது எப்படி இந்த கர்ம வினை தீரும் அப்படிங்கறத ஆராயும் பொழுது, சில குறிப்பிட்ட புள்ளிகளை நமது உடலில் இயக்குவதால் அது மனதின் இயக்கத்தை தூண்டி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் செயல் மாற்றங்களை கொண்டு வருவதாக அறியப்படுகின்றதாம். அதாவது இந்த புள்ளிகளை இயக்கும் பொழுது அது மனதை இயல்பான நிலையில் இயங்கச் செய்யும் அல்லது செயல்பட செய்கின்றதாம். அப்ப இந்த மனதிற்கு 2 நிலைகள் இருக்காங்க. நம்முடைய மனதிற்கு 2 விதமான நிலைகள் காணப்படுகின்றதாம். ஒன்று இயல்பான நிலை, மனதின் இயல்பான நிலை ஒன்று. மற்றொன்று இயல்பிற்கு மாறான நிலை. அப்போ இதன் மூலம் நாம் அறிவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வர்மக்கலை மற்றும் இந்த அக்குபஞ்சர் தெளிவுபடுத்தும் புள்ளிகள் அனைத்தும் மனதினை இயல்பற்ற நிலையில் இருந்து இயல்பான நிலையில் இயங்கச் செய்வதற்கான முயற்சிகள் தான் அப்படின்னு கூறுறாங்க ஐயா. சரிங்களா? இயல்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மனதை இயல்பான நிலைக்கு கொண்டு வருவதுதான் இந்த அக்குபஞ்சர், வர்மக்கலை இவற்றினுடைய தன்மையாக விளங்குதான். இந்த புள்ளிகளை தூண்டும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் தூய்மை செய்யப்படுகின்றதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்கு தோன்றும் இல்லையா? அப்ப அந்த கேள்விக்கான விளக்கத்தையும் ஐயா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. சில வர்ம புள்ளிகளை தூண்டும் போது மனதினுடைய இயக்கம் இயல்பான நிலைக்கு வருமா. அப்ப இந்த இயல்பான நிலையில் செயல் செய்வது என்றால் அந்த இயல்புக்கு முரணாக செய்து கொண்டிருக்கக்கூடிய செயலை மாற்றுவது என்று பொருளாம். அப்ப இந்த வர்மக்கலையின் மூலமாக செயல் மாற்றம் நடந்த பிறகு செய்யப்படும் புண்ணிய செயல்கள் தான் கர்ம வினைகளை தூய்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஐயா அழகா தெளிவா கூறுறாங்க. இப்ப இந்த வேதாத்திரிய தத்துவங்களை, நம்முடைய வேதாத்திரிய தத்துவங்களை இந்த கலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் இதனுடைய உண்மையான நோக்கங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா.
அதே போல சில குறிப்பிட்ட மந்திர உச்சாரணங்களை சரியான முறையில் உச்சரிக்கும் பொழுதும் கூட ஏற்படும் அதிர்வலைகள் கூட மனதினுடைய இயக்கத்தை தூண்டி இயல்பு நிலைக்கு கொண்டு வருமா. சரி, இப்ப நம்முடைய மனதின் இயல்பு நிலை எப்படி இருக்கும் என்ற அது அன்பு, கருணை இந்த இரண்டின் அடிப்படையில் தான் செயல்படுதாங்க. நம்முடைய மனதின் இயல்பான நிலை என்ன இருக்கும்னா, அன்பும் கருணையும் நிரம்பி இருக்குமா. அந்த மனதினுடைய உண்மையான இயல்பு நிலை எப்படி இருக்கும்? 4 வித தன்மை இருக்குமா. நம்முடைய மனதினுடைய உண்மையான இயல்பு நிலை என்ன அப்படின்னா, அன்பு, அமைதி, நிறைவு, கருணை. மனதினுடைய உண்மையான நிலையே இந்த 4 தானாம். இதுதான் இயல்பு நிலை. அப்ப இது 4ம் அற்ற நிலைதான் இயல்பு அற்ற நிலை. சரிங்களா? அப்ப மனிதனுடைய உண்மையான இயல்பு நிலை எப்படி இருக்கும்னா, அவர்கிட்ட அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், எதிலுமே எந்த செயலிலுமே ஒரு நிறைவு காணப்படும். அதனோட இணைந்து கருணையும் இருக்குமா. இதுதான் மனதினுடைய இயல்பான நிலை. அப்போ இந்த வர்ம புள்ளிகளுக்கும் மந்திர உச்சாடனங்களுக்கும் மனதினை இயல்பான நிலைக்கு கொண்டு வருவதால் அதன் மூலம் செய்யப்படும் செயல்கள் எல்லாமே அன்பும் கருணையும் என்ற இந்த அடிப்படையில் தான் இருக்குமா. சரி, இப்போ அன்பு என்பதற்கும் கருணை என்பதற்கும் சரியான விளக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது இல்லையா. இப்ப அதற்கான பதிலையும் எவ்வளவு அழகா தெளிவா கொடுக்குறாங்க பாருங்களேன் ஐயா. அன்பு என்பது இருப்பாக இருக்குமா. இருப்பு நிலை. அன்பு என்பது இருப்பாக இருக்கும். கருணை என்பது செயலாக இருக்குமா. கருணை என்பதற்கு செயல் வடிவம், அன்பு என்பதற்கு இருப்பு நிலை. அப்ப இந்த அன்பு என்ற அந்த இருப்பு இல்லாமல் கருணை என்ற செயல் மலராது அப்படிங்கிறாரு ஐயா. அதுக்கு ஒரு அழகான திருமூலருடைய வாக்கியத்தையும் கொடுக்குறாங்க பாருங்க. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்று திருமூலருடைய வாக்கினையும் இங்க ஐயா கொடுக்குறாங்க. இந்த இருப்பாகிய அன்பு மனதில் மலர்ந்த பிறகுதான் அந்த மனதால் எந்த ஒரு உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் கொடுக்க முடியவே முடியாதாம். இதே ரொம்ப அழகா மிக தெளிவா கூறுறாங்க. ஒரு உதாரணத்தின் மூலமா சொல்றாங்க பாருங்களேன் ஐயா. எந்த ஒரு செயலையும் இந்த சமுதாயத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடிய விதமா பார்க்கறதுல நம்முடைய ஐயாவை யாராலுமே முடியாது. அந்த ஒரு செயலை ரொம்ப நேர்த்தியாவும் அழகா தெளிவாவும் கொடுப்பாங்க. ஒரு கணவனும் மனைவியும் ஒருவர் மீது ஒருவர் ஒரு அன்பு தன்மையை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத அதையும் ஒரு சமுதாயத்தின் பார்வையோடு கொடுத்திருப்பாங்க பாருங்களேன். இந்த சமுதாயத்துல அன்பு என்பது பொருள் சார்ந்ததாக இருக்கும். ஒரு கணவன் மனைவி தம்பதியரிடையே இருக்கக்கூடிய ஒரு அன்பின் பிணைப்பாடு பொருள் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்குது இந்த காலகட்டத்துல. அப்ப இந்த சமுதாயத்தில் அன்பு என்பது பொருள் சார்ந்ததாக காணப்படுகின்றதாம். ஒருவருக்கு மற்றொருவர் அவருக்கு பிடித்த பொருள்களை கொடுத்து விட்டால் தன்னுடைய அன்பை கொடுப்பதாக கருதப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழல் அப்படிதாங்க அமைஞ்சிருக்குது. அப்படி கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவர்களுடைய தேவைகள் 3ன் அடிப்படையில் கொடுக்கப்படுவதாகவும் கிடையாதாம். இந்த பிறந்த நாளாகட்டும், திருமண நாள் விழாவாக இருக்கட்டும், எந்த விழாவுக்கு சென்றாலுமே இந்த தேவைகள் 3 என்ற அடிப்படைய மனசுல வச்சுக்கிட்டு அந்த பொருளை கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஒரு நிறைவான வாழ்த்தா இருக்கும். ஆனா இன்றைய சூழல்ல என்ன பண்றாங்க, தனக்கு அன்பு இருக்கு அப்படிங்கறதால அவர்களுக்கு பிரியப்படுதோ அந்த பொருட்கள் நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள் அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த எண்ணத்தையே இல்லாமல் எனக்கு பிடிச்சிருக்கு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கிற ஒரு தன்மை தான் இன்ற காலகட்டத்தில் பொருள் சார்ந்ததாக காணப்படுகிறது என்று சொல்றாங்க. அப்போ அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பரிசு பொருட்களாகட்டும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துபவனாக இருக்காது. அதாவது அது இயற்கை துன்பத்தை தீர்க்கக்கூடிய பொருட்களாக அமையாது. அவை எல்லாமே மேலும் மேலும் தீமைகளை விளைவிப்பனவாக மட்டுமே இருக்கும் என்று ரொம்ப யதார்த்தமா ரொம்ப ஆணித்தரமாவும் இங்க தன்னுடைய ஆதங்கத்தை ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஒருவர் அன்புடையவராக இருக்கிறார் என்றால் ஒருவர் தன்னுடைய மனநிலையில் அன்பும் கருணையுமாக இருக்கின்றார் அப்படின்னா அவருடைய தன்மை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிறர் துன்பம் தந்தாலும் அதனை தாங்கிக் கொண்டு அவருக்கு துன்பம் தராதவராக இருப்பாராம். அப்படிதான் இருக்க வேண்டுமா.
அப்படிப்பட்டவரைத்தான் நம்ம என்ன சொல்லணுமா, அன்பாக இருக்கிறார் என்றும், அவரிடம் அன்பு மலர்ந்தது என்று கூறலாம் என்றும் கூறியிருக்கின்றார். அதுக்கு ஒரு குறள் கூட ஐயா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்க என்ன பயத்ததோ சால்பு என்று வள்ளுவருடைய குறள் ஒன்று இங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அன்பின் வெளிப்பாடை இன்னொரு நிகழ்வின் மூலமாகவும் எவ்வளவு அழகா விளக்குறாரு பாருங்களேன். நம்முடைய மகாத்மா காந்தி அடிகளை சுட்ட பிறகும் அவர் என்ன பண்றார், தன்னை சுட்டவரை கூட அன்பின் மிகுதி காரணமாகவே அவரை தண்டிக்காதீங்க. இது எத்தனை ஒரு உச்சகட்டம். அன்பினுடைய உச்சகட்ட நிலை. தனக்கு தன்னுடைய உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு நபருக்கு கூட அவர் மீதும் கருணை காட்டக்கூடிய ஒரு செயல் இருக்கு அப்படின்னா, அங்க இருப்பாகிய அன்பு இருக்குது. அதுதான் கருணையாக மலர்ந்து வெளிவருது. கருணை என்பது செயல் சொல்லியிருக்காங்க ஐயா. அந்த செயல் தான். அவரை தண்டிக்காதீங்க, அவரை மன்னித்து விடுங்கள் என்ற ஒரு அப்பேற்பட்ட ஒரு மகானுக்குண்டான அன்பு நிகழ்வு எங்க இருக்கு அப்படின்னா, இருப்பு நிலையாக அன்பு அங்கே உறைந்து இருக்கிறது என்று ரொம்ப அழகா ஐயா தெளிவா கூறியிருக்காங்க. இப்போ அன்பு என்றால் என்ன? அன்பு, அன்பு, அன்பு. எங்க பார்த்தாலும் அன்புதான் சொல்லிட்டு இருக்கோமே. அப்ப அந்த அன்பினுடைய தன்மை எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு அழகான விளக்கம் பாருங்க. நீங்க புத்தகம் கையில வச்சிருந்தா கூட பார்க்கலாம். பக்கம் 14 அடுத்து வரக்கூடிய அத்தனை கருத்துக்களுமே முத்து முத்தா கொடுத்திருக்காங்க ஐயா. பக்கம் 14 பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு என்றால் என்ன? அப்படி ஒரு வினாவை கொடுத்து, அந்த வினாவிற்கான விளக்கத்தையும் அழகா கொடுத்திருக்காங்க பாருங்களேன். எந்த நிலையிலும் யாருக்கும் துன்பம் கொடுக்காது இருத்தல் என்பதுதான் அன்பா. அது இருப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அன்பை கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. அன்பை யாரிடம் காட்டவும் முடியாது. ஏன்னா அன்பு என்பது ஒரு மன உணர்வு நிலை அல்லது அந்த மனதினுடைய நிலை. அது ஏன்னா அது இருப்பு நிலை. ஆல்ரெடி அதுல இருக்குது அந்த இருப்பு. அப்ப அன்பு என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, யாருக்கும் எந்த விதத்திலும் துன்பமே கொடுக்காத ஒரு நிலையா இருக்கும் அப்படின்னா அதுதான் அன்பு. சரி, இந்த அன்பு என்று வந்துவிட்டால் அதனுடைய நிலை எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய இரண்டொழுக்க பண்பாட்டின் முதல் பண்பாட்டினை 100% நடைமுறைப்படுத்துவதாக இருக்குமா. இந்த அன்பு என்ற ஒரு தன்மை வந்துவிட்டால் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அருளிய இரண்டொழுக்க பண்பாட்டின் முதல் பண்பாட்டினை 100% நடைமுறைப்படுத்துவதாக இருக்குமா. அப்ப 2வது ஒழுக்க பண்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுதான் செயலாக இருக்குமா. நம்முடைய இரண்டொழுக்க பண்பாட்டின் ஒன்று செயலாக இருக்கும், மற்றொன்று செயலாக இருக்காது. எனவே முதல் ஒழுக்க பண்பாடு என்பது அங்கே இருப்பு நிலை. அன்பு அன்பு என்பது இருப்பு நிலையாக இருக்கும். அதுதான் நம்ம ஐயா என்ன சொல்லிருக்காங்க, முதல் பண்பாட்டுக்கு கொடுத்துட்டாங்க, அன்பா கொடுத்துட்டாங்க. அந்த அன்பு மலரும், கருணையாக மலரும் விதம் என்ன அப்படின்னா 2வதாக இருக்கணும். அப்ப 2ஆம் ஒழுக்க பண்பாடு என்ன அப்படின்னா செயல்நிலை. இந்த செயலைத்தான் நம்ம என்ன சொல்றோம், கருணை என்று அழைக்கிறோமா. அப்ப கருணை என்பது செயல் வடிவம், அன்பு என்பது இருப்பு நிலை. நம்முடைய அறநெறியை 2ஆக பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று துன்பம் தராமல் சும்மா இருத்தல். துன்பம் தராமல் சும்மா இருத்தல். இப்ப மற்றொன்று துன்பப்படுபவர்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து விலக உதவி செய்தல். சரிங்களா. அப்போ நம்முடைய அறநெறியில் ஒன்று துன்பம் தராமல் சும்மா இருத்தல் முதல் ஒழுக்கம். 2வது ஒழுக்கம் துன்பப்படுபவர்களுக்கு துன்பத்திலிருந்து விலக உதவி செய்தல். அது கருணை வடிவம். அப்போ முதல் ஒழுக்க பண்பாடு என்பது இருப்பு நிலையாக காணப்படுகின்றது. அது அன்பு, முழுவதும் அன்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு வடிவம். 2வது ஒழுக்க பண்பாடு என்பது செயல். அது கருணையாக மலர்கிறது. இப்ப இந்த அன்பு என்ற இருப்பு சூழ்நிலையால் எப்படி மாறுது அப்படின்னா கருணையாக மாறுதாம். இதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்களேன் ஐயா. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, தேவையில்லாதவற்றை மற்றவருக்கு கொடுக்கும் பொழுது தன்னுடைய அன்பை நம்ம வெளிக்காட்டுதல் நம்ம நினைச்சுக்கிறோமா. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். ஒரு அப்பா பிள்ளைக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு கொடுத்திருக்காங்க. அப்பா என்ன பண்றாங்க, குழந்தை பசி அறிந்து அதனுடைய பசி போக்கும் அளவிற்கு உணவை கொடுத்துட்டாங்க. குழந்தைக்கு பசியும் போயிட்டு.
அதற்கு பிறகு என்ன பண்றாராம் அப்பா, தன்னுடைய அன்பை மறுபடியும் வெளிக்காட்டணுங்கிற விதமாக, அந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களாம். அது தேவைக்கு அப்பாற்பட்டது. தேவையில்லாத ஒன்று. அப்போ இந்த தேவையின் அடிப்படையில் இல்லாமல் கொடுக்கப்படும் தேவையற்ற பொருட்கள் எல்லாம் கருணை ஆகாது. இத விட ஒரு விளக்கம் யாருமே கொடுக்க முடியாது. தேவை என்ன? பசி அறிந்து உணவை கொடுப்பது. அந்த குழந்தைக்கு பசி முடிஞ்சிருச்சு. அதனுடைய தேவை முடிஞ்சிருச்சு. ஆனா, அந்த தேவை முடிந்த பிறகும், தேவையே இல்லாமல் அந்த குழந்தைக்கு இன்னொரு ஐஸ்கிரீம வாங்கி கொடுத்து, "நீ சாப்பிடு குழந்தைன்னு" சொல்லும் பொழுது, அது தேவையற்ற ஒன்று. அது இயற்கை துன்பத்தை போக்கவில்லை. இதுதான் என்ன பண்றாங்க, இது தேவையற்ற ஒன்று. இது அன்பிற்கு இலக்கணமாக மாறாது என்று ரொம்ப அழகா தெளிவா குடுத்திருக்காங்க ஐயா. இப்ப அடுத்தது பாருங்களேன். இந்த கருணை சார்ந்த செயல். இந்த நம்முடைய 2ஆம் ஒழுக்க பண்பாட்டுல, கருணை சார்ந்த செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது புண்ணிய செயலாக மாறுமாம். இந்த கருணை என்பது எப்படி இருக்கும்? இப்ப கருணை, கருணைன்னு சொல்லியிருக்கோம். இந்த கருணை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, துன்பம் கொடுப்பதை நிறுத்திய பிறகு துன்பம் கொடுப்பதை நிறுத்திய பிறகு, இந்த துன்பம் போக்கும் செயலை செய்தால் தான் அது கருணை. அப்ப முதலில் சொன்னது அன்பு என்பது இருப்பு நிலை. 2வதாக கூறப்படுகின்ற இந்த கருணை அதுதான் செயல் வடிவம். அந்த செயல் வடிவம் எப்படி இருக்கும்? துன்பம் கொடுப்பதை நிறுத்திய பிறகு, துன்பம் போக்கும் செயலை செய்தால் தான் அது கருணை. அதுதான் புண்ணியமா. இதனை விளக்குவதற்கு நம்முடைய ஐயா ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகான விளக்கம். ஒருவர்கிட்ட 10,000 அந்த 10,000த்த என்ன பண்றாரு, அந்த நபர் தொலைச்சுட்டாரு. அல்லது யாரோ ஒருத்தர் அவரிடமிருந்து ஏமாற்றி வாங்கிட்டாங்க. இது ஒரு நிகழ்வு. மற்றொரு நிகழ்வுல ஒரு ரூ. 10,000 இன்னொரு நபர் என்ன பண்றாரு, ஒருவருடைய துன்பம் போக்கும் செயலினுடைய அடிப்படையில், அது ஈகையாகவோ, அல்லது தர்மமாகவோ, அல்லது சேவையாகவோ, அல்லது உண்மையாக அவருடைய இயற்கை துன்பத்தை போக்குவதற்காகவோ செலவு செய்தாராம். ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய கையிலிருந்து களவு போயிட்டு, அப்படி இல்ல அப்படின்னா யாரோ ஒருவர் ஏமாற்றி வாங்கிட்டாங்க. அந்த ஒரு 10,000 அது ஒரு நிகழ்வு. இப்ப 2வது நிகழ்வுல என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரூ. 10,000 என்ப பணத்த இன்னொருவருடைய இயற்கை துன்பத்தை போக்கும் அளவிற்கு அவங்க உதவியிருக்காங்க. அப்ப இந்த 2 நிகழ்விலுமே 10,000 அப்படிங்கிறது போயிருக்கு. ஒருவரிடமிருந்து போயிருக்கு. அப்ப இந்த 2 நிகழ்விலும் ஏற்படக்கூடிய வினை, இந்த கர்ம வினையானது ஒரே மாதிரியான தாக்கத்தை கொடுத்து கழிக்கப்படுமா? அப்படின்னா இல்லையாம். இதுக்கு எவ்வளவு அழகா விளக்கம் வருது பாருங்க பின்னாடி. ஒருவர் பொருளோ, பணமோ இழந்து விட்டால், அதன் மூலம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோமா? நம்முடைய கர்ம வினை கழிகிறது. அப்பாடா! முடிஞ்சிருச்சுப்பா. நம்ம கிட்ட ஒரு பணம், பொருள் காணாம போச்சா? ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சா? முடிஞ்சது போ. நம்ம கிட்ட இருக்கிற பாவம்லாம் தொலைஞ்சு போச்சு. அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லையாங்க. எந்த மாதிரியான கர்ம வினைகள் கழிக்கப்படுகின்றது என்பதில் ஒரு புரிதல் நம்மகிட்ட இல்லையாம். அதையும் ஐயா அங்க தெளிவா விளக்குறாங்க. தான் இழந்த ரூ. 10,000 அவருடைய பிராரப்த கர்மவினை மட்டும் தான் கழியுமா? இந்த பிராரப்த கர்மம் என்பது என்ன அப்படின்னா, நாமாகவே ஒரு செயல்களை செய்து, அதன் மூலம் நமக்கு ஏற்பட்ட வினைகள தான் பிராரப்த கர்மம். இப்ப அந்த 10,000 கழிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த நிகழ்வில், அந்த விளைவில் ஏற்பட்டக்கூடிய அந்த பிராரப்த கர்மா வினைகள் மட்டும் தான் அது கழிஞ்சிருக்குமா. ஆனால் உண்மையில் நமது கருமையத்தில் பிராரப்த கர்மங்களை விட சஞ்சித கர்மங்கள் தான் 95% மேலாக நிறைந்து காணப்படுகிறதாம். அப்ப இந்த சஞ்சித கர்மங்கள் என்ன அப்படின்னா, தலைமுறை தலைமுறையாக நம்மோடு சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதாங்க. உடனுக்குடன் முடிஞ்சுட்டா பரவால்ல. நம்ம என்ன பண்றோம்? பிறந்ததுல இருந்து அந்த ஓருயிர், ஈருயிர்ல வர்றதுலேருந்து தொடர்ந்து எப்ப ஜனிச்சோமோ, அதிலேருந்து வரக்கூடிய அத்தனை பிறவி தொடர் வழியாக வரக்கூடிய அத்தனை கர்மாவையும் தூக்கி நம்ம கருமயத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்ப இந்த சஞ்சித கர்மாக்கள் எப்படி போகும் அப்படின்னா, துன்பத்தை போக்கும் ஈகை, தர்மம், சேவைகளை செய்யும்போது மட்டும்தான் உன்னுடைய சஞ்சித கர்ம வினைகள் கழியும். இதன் அடிப்படையில் தான் துன்பம் போக்கும் செயல்களை செய்வதற்கான முக்கியத்துவத்தை நம்ம ஐயா நம்ம அழகா கொடுத்திருக்காங்க பாருங்களேன்.
இந்த துன்பம் போக்கும் செயல்களிலேயே மிக உன்னதமானது என்ன அப்படின்னா, ஒருவரது துன்பத்தை நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கணுமா. உன்னுடைய சஞ்சித கர்மா கழியணும் அப்படின்னா, அதற்கு உண்டான ரகசிய தகவல் இங்க சொல்றாங்க பாருங்க ஐயா. அந்த செய்யக்கூடிய அந்த பணி, அந்த உதவி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது அறிவு சார்ந்த விளக்கத்தை கொடுத்து, எந்த நிலையில நம்ம எப்படி போணும்? ஒரு கல்விய எடுத்துக்கலாம். ஒரு கல்வி சாலைக்கு வந்து எந்த கல்விய நம்ம தேர்ந்தெடுக்கிறது? ஒரு எந்த பாதைக்கு நம்ம போலாம்? எத படிக்கலாம்? அப்படிங்கிற இந்த கல்வி சார்ந்த நிகழ்வுகளா இருக்கட்டும், இல்ல மருத்துவம் சார்ந்த ஒரு நிகழ்வுகளா இருக்கட்டும். அந்த தீர்வு காண முடியாம தவிக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு, அறிவு சார்ந்த விளக்கத்தை கொடுத்து, அறநெறி வாழ்க்கையின் நல்ல விளக்கத்தையும் கொடுத்து, உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்திற்கான காரணம் எப்படி வருது? அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லிக் கொடுத்து, அவருடைய துன்பத்தை போக்கும் அளவிற்கு நம்ம ஏதாவது ஒரு உதவிய செஞ்சுட்டோம் அப்படின்னா, அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் நினைத்து பார்த்துக் கொண்டே இருப்பாராங்க. எப்படி இருப்பாங்களாம்? இந்த நபர் இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த உதவிய செஞ்சாங்கப்பா. இந்த உதவியின் மூலமா என்னுடைய வாழ்நாள் முழுக்க நானும் சரி, என்னுடைய குடும்பமும் சரி, என்னுடைய குழந்தைகளும் சரி, அந்த துன்பத்திலிருந்து நாங்க மீண்டு வந்துட்டோம். அப்படின்னு ஒவ்வொரு நாள் நிகழ்வின் போதும், அந்த உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரை வாழ்த்துவாங்க பாருங்க. அந்த மனதார வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்தின் மூலமாக மட்டும் தான், நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது தீருமாம். எவ்வளோ ஒரு நுட்பம் பாருங்க. அப்போ சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு செயல்கள் வந்து இந்த பிராரப்த கர்மம் தான் என்ன பண்ணுமா? தீருமா. ஆனா, ஒருவருடைய இயற்கை துன்பத்தை போக்கும் செயலில் மட்டும் தான் நம்முடைய சஞ்சித வினைகள் வந்து தீருமாம். அது எப்படி? அவர் ஒவ்வொரு முறையும் நம்மை நினைத்து, நினைத்து வாழ்த்த, வாழ்த்த, வாழ்த்த நம்மிடமிருந்து கரைஞ்சுகிட்டே இருக்குமாம். ஒரே நாள்ல நினைச்சுட்டு வாழ்த்தி முடிச்சுட்டாங்கன்னா, அதோட கிடையாதாம். போயிடுச்சு அப்படின்னு கிடையாதாம். அந்த இறுதி வரைக்கும் தான் அவர் வந்து நமக்கு செஞ்ச அந்த நல்ல உதவிய நெனச்சு, நெனச்சு வாழ்நாள் முழுக்க வாழ்த்துறாரு பாருங்க. ஒவ்வொரு முறையும் வாழ்த்த, வாழ்த்த நம்மிடம் இருந்து அந்த சஞ்சித கர்மங்கள் விலகிக் கொண்டே இருக்குமா. அப்பா நெனச்சு பார்க்கும் பொழுதே எவ்வளவு புல்லரிக்குதுங்க உடம்பு எல்லாமே. இப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிகழ்வா ரொம்ப அழகா உதாரணத்த குடுத்திருக்காங்க ஐயா இதுல. அந்த உதவி இல்லாமல் இது போன்ற ஒரு வாழ்க்கைய வாழ முடியாது அப்படின்னு அந்த நபர் நம்மை நினைச்சு நினைச்சு வாழ்த்தும் பொழுது நம்முடைய சஞ்சித கர்மம் அவ்வளவு அழகா விலகுமா. இந்த 2 நிகழ்விலுமே இந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒருவரை விட்டு சென்றது அப்படிங்கிறது ஒன்றில் வந்து பிராரப்த கர்மவினை கழியுதாம். மற்றொன்றில் சஞ்சித கர்ம வினைகள் தொடர்ந்து கழிப்பதற்கான வழி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நபர் 2 நபர்கிட்ட இருந்தும் 10,000 என்ற ரூபாய் ஒருவரிடம் களவு போனது. மற்றொருவர் வந்து ஒருவருடைய இயற்கை துன்பத்தை தீர்த்திருக்காங்க. அப்ப இயற்கை துன்பத்தின் மூலமாக தீர்த்தவரிடம் இருந்த சஞ்சித கர்மா தான் முழுமையாக களையப்பட்டுள்ளது. இது இப்ப 2க்கும் உள்ள வேறுபாடு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நாம் செய்யும் புண்ணிய செயல்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இத அடிக்கோடிட்டு கூட வச்சுக்கலாம். நாம் செய்யும் புண்ணிய செயல்களால் சஞ்சித கர்ம வினைகள் கழிகிறது என்பது ஒன்றாகவும், வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பது ஒன்றாகவும் இருக்கிறதாம். ஒன்று வந்து நம்முடைய புண்ணிய செயல்கள், அவர் செஞ்ச புண்ணிய செயல்களால நம்முடைய சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது கழியுது. மற்றொன்று, அந்த இயற்கை துன்பத்திலிருந்து மீண்டாரு பார்த்தீங்களா? அவர் என்ன பண்றாராம், தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர வாழ்த்திக்கிட்டே இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்நாள் முடியும். நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்நாள் முழுவதுமே நம்மிடம் இருந்து சஞ்சித கர்மா என்ன பண்ணுதாம்? கொஞ்சம், கொஞ்சம், கொஞ்சமாக கரைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சஞ்சித கர்மா வினைக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் குடுத்திருக்காங்க பாருங்க. சஞ்சித வினை பக்கம் 18 இருந்தா பாத்துக்கோங்க. சஞ்சித வினை கழியும் ரகசியம் என்னவென்றால், இப்பதான் ரகசியத்துக்கு வந்திருக்கோம் நம்ப. தலைப்புக்கான ரகசியத்த வந்து இப்பதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். சஞ்சித வினை கழியும் ரகசியம் என்னவென்றால், நாம் செய்யும் துன்பம் போக்கும் செயல்களினால், அழகா அடிக்கோடிட்டே வச்சுக்கலாம். நாம் செய்யும் துன்பம் போக்கும் செயல்களினால் வரும் விளைவுகள் ஒருவரின் துன்பத்தினை
நிரந்தரமாக தீர்க்கும் அளவில் அல்லது அவர் தன் வாழ்நாள் முழுவதும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவில் உள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அது சஞ்சித கர்ம வினைகளை தொடர்ந்து கழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போ துன்பம் கொடுக்கும் செயலை செய்து கொண்டே அந்த துன்பம் போக்கும் செயலையும் செய்து கொண்டு இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? வெறும் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் எதிர்பார்ப்புகளுக்காகவும் மட்டும்தான் செய்பவர்களாக இருப்பார்களாம். சும்மா ஒருத்தருக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஆனா என்ன பண்றாங்களாம்? அவரை துன்பத்திலிருந்து போக்குற மாதிரி அவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதாம். அப்ப இது என்ன பண்ணுமா? தன்னுடைய பெருமைக்காகவும் புகழுக்காகவும் மட்டும்தான் இருக்குமே ஒழிய தன்னுடைய கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்காது. இப்படி செய்யக்கூடிய செயல்களால் எந்த கர்ம வினை குறையும் அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பிராரப்த கர்ம வினைகள் மட்டும்தான் குறையுமே தவிர சஞ்சித கர்ம வினைகள் குறையவே குறையாது அப்படின்றாங்க. இப்ப இதற்கு கூட நம்முடைய அருட்தந்தை அவர்களுடைய ஒரு விளக்கத்தை ஐயா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்முடைய அருட்தந்தையால் வழங்கப்பட்ட அனைத்து தவங்களும் மனதை இயல்பு நிலைக்கு திரும்பச் செய்வதாக கொடுக்கப்பட்டதாம். நம்முடைய மனதின் இயல்பு நிலையாக நம்ம என்ன பார்த்திருக்கோம்? அன்பு பார்த்திருக்கோம், அமைதி பார்த்திருக்கோம், நிறைவு பார்த்திருக்கோம், கருணை பார்த்திருக்கோம். அப்ப நம்முடைய தவத்தின் இயல்பாக என்னெல்லாம் பெறுது அப்படின்னா, நம்முடைய மனமானது அதனுடைய இயல்பு நிலைக்கு வருகிறது. அப்ப மனதினுடைய இயல்பான நிலைக்கு கொண்டு நம்முடைய செயல் மாற்றத்தை கொடுப்பதற்கான தவம், வர்ம புள்ளிகள், மந்திர உச்சாரணங்கள் இவை எல்லாமே நமக்கு இன்றியமையாத ஒன்றா இருக்கு. அப்போ இவை அனைத்திற்கும் மகுடமாக இருக்கக்கூடிய எது அப்படின்னா நம்முடைய துரியாதீத தவமாங்க. நம்முடைய துரியாதீத தவம் செய்ய 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 நம்மிடையே அன்பும் கருணையும் மலர்ந்து கொண்டே இருக்குமாங்க. இந்த அன்பு கருணையாக மலரும் போதுதான் உண்மையான ஈகையை செய்ய முடியுமா? எப்படி பார்த்துக்கோங்க. நம்முடைய நம்முள் இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த அன்பானது எப்பொழுது கருணையாக மலருமோ, அதாவது செயல் வடிவம் பெறுதோ, அப்பொழுதுதான் அந்த உண்மையான ஈகை நம்மளால செய்ய முடியுமா? அப்படி இல்லாமல் செய்யப்படும் ஈகை வெறும் எதிர்பார்ப்புக்காக மட்டுமே செய்யப்படக்கூடியதாக ஒன்றாக இருக்கும் அப்படிங்கறது இங்க ஐயா தெளிவுபடுத்துறாங்க. நம்முடைய துரியாதீத தவ உணர்வு சரியாக சித்திக்கும் அப்படின்னா அன்பும் கருணையும் உடைய ஒரு நபராக இருப்பாங்களாம். சரி, அப்போ இந்த அன்பும் கருணையும் மலர வேண்டும் எனில் நம்ம என்ன பண்ணணுமா? முதலில் துன்பம் கொடுக்காது இருக்க வேண்டுமா? சரி, அப்படி வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நிச்சயமா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. யாருக்குமே துன்பம் கொடுக்காது வாழும் பொழுது, இது ஒரு முக்கியமான வரிகள். இது யாருக்குமே துன்பம் கொடுக்காது வாழும் பொழுது ஒருவருடைய தேவைக்கு எந்த குறைவுமே வராதாங்க. எந்த ஒரு உயிருக்குமே துன்பமே கொடுக்காமல் வாழக்கூடிய ஒரு நபருக்கு அவருடைய வாழ்க்கையில் அவரது தேவைக்கு எந்த குறைவுமே வராதாம். அவருடைய தேவைகள் என்பது தானாய் நிறைவேறுமா. தேவைக்கு மேலும் வராது, தேவைக்கு கீழும் குறையாது. இந்த கருத்தில் நம்ம தெளிவடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த தேவைகள் எப்படி அப்படிங்கறது ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப இந்த உரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருக்குமே மனதாலும் சரி துன்பமே தராத ஒரு நபருக்கு அவருடைய தேவைகள் இயல்பாக நடந்து கொண்டே இருக்கும் என்று ரொம்ப அழகா கூறுறாங்க. நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தின் தேவைகள் 3ஐ முழுமையாக உணர வேண்டும் எனில் மேற்கூறிய ஒன்றில் தெளிவு பெற வேண்டும். அதாவது தேவைகள் 3னை தெளிவு செய்து கொள்ளாமல் மற்ற 9 தத்துவங்களையும் நம்ம என்ன பண்ண முடியும்? தெரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா கூறியிருக்காங்க ஐயா. ஆக அன்பு என்பது இருப்பு, கருணை என்பது இயக்கம். அப்ப அன்பையும் கருணையுமே நம்முடைய மகரிஷி அவர்கள் ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. அதனுடைய ஐயா இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்களேன். பக்கம் 19ல அந்த தெளிவு கொடுத்திருக்காங்க. ஒரு மாங்காய், ஒரு மா மரத்தில் உள்ள கிளைகளில் மாங்காய் தொங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மாங்காய் என்ன பண்ணுது? மாங்காயின் மேல் உள்ள அந்த காம்பானது
அந்த மரத்தில் கீழே விழாம அது என்ன பண்ணுது, அந்த மரம் அழகா பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த காயினை கீழே விழாத வண்ணம் பிடித்து கொண்டிருப்பது இருப்பு. அப்போ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பின் தன்மை இருப்பு நிலை. அந்த மரத்தினோடேயே காம்பினால் பிடித்து கொண்டிருப்பதை அன்பு என்று நம்முடைய மகரிஷி ஐயா தெளிவுபடுத்துறாங்க. அந்த காம்பின் வழியாக வேரில் இருந்து உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் பிற சத்துக்களை அந்த காயினுள் மெதுவாக செலுத்தி செலுத்தி மாவடுவாக, மாங்காயாக, மாங்கனியாக மாறச் செய்வதுதான் கருணை செயல் வடிவம். அப்போ அன்பு என்பது இருப்பு நிலையாக இருக்குது. இருப்பு எப்படி இருக்குது? அந்த மாங்காயினுடைய காம்பாக, அந்த மாங்காய் கீழே விழாமல் இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலையாக காணப்படுகின்றது. அந்த வடுவானது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்னுடைய இயல்பு நிலைக்கு வருவதற்காக கொடுக்கக்கூடிய செயல் வடிவம் எப்படின்னா கருணையாக மலர்கிறது. எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப நாம் செய்யக்கூடிய தவம், அதுவும் குறிப்பாக துரியாதீத தவம் நம்ம எப்படி படுத்தும் அப்படின்னா நம்மிடையே அன்பும் கருணையும் மாற்றமாகும். அன்பும் கருணையும் கொண்ட ஒரு நபராக நம்மை மாற்றும் அப்படின்னு ரொம்ப அழகா கூறுறாங்க. இப்ப இந்த சித்தர்கள் கூறிய இந்த வர்ம புள்ளிகளை சரியாக தூண்டினால் அல்லது இயக்கினால் அவரிடம் செயல் மாற்றங்கள் நிகழ்ந்து அதுவும் அன்பும் கருணையுமாக மாறுமா. நம்முடைய துரியாதீத தவமும் என்ன பண்ணுது, அன்பும் கருணையும் கொண்ட ஒரு நபர்களாக மாற்றும். அடுத்தது சித்தர்கள் கூறிய வர்ம புள்ளிகளை சரியாக தூண்டும் போதும் அல்லது இயக்கும் போதும் அவருடைய மனதில் செயல் மாற்றங்கள் ஏற்பட்டு அதுவும் என்ன பண்ணுதாம், அன்பும் கருணையும் கொண்ட நபராக மாற்றுகின்றது என்று இந்த இரண்டையுமே என்ன பண்றாங்க ஐயா தொடர்பு படுத்தி கூறுறாங்க. இது இது மட்டும் இல்லையாம். இப்ப இது இரண்டும் தெரியாத நபர்கள் என்ன பண்றாங்களாம், மந்திர உச்சாடனங்களை சரியாக உச்சரிக்கும் பொழுதும் கூட அவருடைய மனதின் இயல்பு நிலை கொண்டு அதன் மூலமாக அவரிடம் உள்ள வினைகள் கழியப்படுகின்றது என்று கூறுறாங்க. அப்போ இந்த மனம் எப்படிங்கிறது இயல்பான நிலையில் இருந்தால்தான் அவன் மனிதன் என்று சொல்றாங்க. மனம் இதமானவன் தான் மனிதன். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க ஐயா. அதற்கு மாறாக இருந்தால் அவன் மனிதனே இல்லை. இயல்பு நிலை, நம்முடைய மனதினுடைய இயல்பு நிலை என்னவா இருக்கு? அன்பா இருக்கு, அமைதி இருக்கு, நிறைவு இருக்கு, கருணை இருக்கு. இது நான்கும் இருந்தால் மட்டுமே அது இயல்பான நிலை. இது நான்கும் அற்ற நிலை இயல்புக்கு அற்ற நிலை என்று பொருள். அப்போ மனம் என்பது இயல்பான நிலையில் இருக்கணும், அவன் ஒரு மனிதனாக வாழணும் அப்படின்னா அவனிடம் அன்பு, அமைதி, நிறைவு, கருணை இது நான்கும் நிறைந்திருக்கணும். இந்த நான்கும் நிறைந்திருப்பதற்கு முழு உதவியாக எது இருக்கு அப்படின்னா நம்முடைய துரியாதீத தவம் நம்முடைய மகரிஷியின் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது இல்லாமல் நம்முடைய வர்ம கலைகளும் என்ன பண்ணுதான், நம்மிடையே அன்பும் கருணையும் நிறையக்கூடிய தன்மைகளாக காணப்படுகின்ற இயல்பு நிலைக்கு கொண்டு வருதாம். எப்படி அப்படின்னா நம்முடைய அக்குபஞ்சர், வர்மக்கலை, இதுவும் குறிப்பாக நம்முடைய தவம், துரியாதீத தவம், இவை அனைத்தும் இணைந்து ஒரு மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய தன்மையை கொடுக்கின்றது. அப்ப மனம் என்பது யாரிடம் ஒரு இதமான தன்மையை கொடுக்கின்றதோ அவன்தான் மனிதனாக இருப்பான். ஒரு மனிதன் மனிதனாக இருப்பதற்கு அவனுடைய மனம் அதனுடைய இயல்பு நிலையை பெற்றாக வேண்டும். சரிங்களா? எவன் ஒருவன் நம்முடைய மனதின் இயல்பு தன்மைக்கு வருகிறானோ அவன்தான் மனிதனாக வாழ்பவனாகவும் இருக்கிறான் என்று ரொம்ப அழகா தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. அவனிடம் மட்டும்தான் என்ன இருக்குமா, அன்பும் கருணையும் நிறைந்து இருக்கக்கூடும். அப்போ நான் முதலில் என்ன இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலில் தேவைகள் என்பதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒருவருடைய தேவைகள் என்பது நாம் செய்யக்கூடிய தேவையின் மூலமாக அவருடைய இயற்கை துன்பத்தை போக்குவதாக முதலில் அமைய வேண்டும். இயற்கை துன்பத்தை போக்குவதற்கு அவன் எப்படி இருக்க வேண்டும், மனிதனாக இருக்க வேண்டும். அந்த மனம் இயல்பு நிலைக்கு வர வேண்டும். அந்த இயல்பு நிலைக்கு வரணும் அப்படின்னா அவன்கிட்ட என்னென்னலாம் இருக்கணும், அன்பு இருக்கணும், அமைதி இருக்கணும், நிறைவு இருக்கணும், கருணை இருக்கணும். இந்த நான்கும் நிறைவாக இருந்தால்தான் அவனால் ஒரு புண்ணிய செயலை செய்ய முடியும். அப்ப புண்ணிய செயலை செய்வதற்கு
பிறகுதான் என்ன பண்ண முடியுமா? அவனிடம் இருக்கக்கூடிய இந்த சஞ்சித கர்ம வினைகள் கழியும். அப்ப இத்தனை தொடர்பு இருக்குங்க. இத்தனை ரகசியமும் இதுக்குள்ள போட்டு என்ன பண்ணிருக்காங்க? அடக்கி, பூட்டி எடுத்து வச்சாச்சு. அந்த பூட்ட என்ன பண்ணிட்டாங்க ஐயா? இந்த தலைப்பின் மூலமாக தொறந்துட்டாங்க. அப்போ ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய சஞ்சித கர்ம வினைகளை கழிக்கணும் அப்படின்னா, அவனுடைய மனம் இதமாக இருக்க வேண்டும். இதமாக இருக்கணும் அப்படின்னா, அவனுடைய மனம் எந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா, 4 தன்மை கொண்டவையாக இருக்கணும். என்னென்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், அமைதி இருக்கணும், நிறைவு இருக்கணும், கருணை இருக்கணும். அன்பு என்பது இருப்பு நிலை. அந்த இருப்பின் மூலமாக வெளிவரக்கூடிய செயல் கருணை. அப்ப அன்பும், கருணையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனால் செய்யப்படுகின்ற புண்ணிய செயல்கள் அனைத்துமே அவனது வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய சஞ்சித கர்ம வினைகளை தீர்க்கும் ஒரு செயல்பாடினை தரும். இதுதாங்க ரகசியம். இத்தகைய ரகசியத்தை இன்று மிக தெளிவாக, அழகாக விளக்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் ஐயாவும் அன்பர்களும் உடல் நலம், நீலாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் அனைத்தும் அடைந்து இறையருளும் குருவருளும் என்றும் என்றென்றும் துணையாய் நிற்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.